நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள் கூட சில நேரத்துல நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா அமையலாம். நம்ம சும்மாவே இருந்தாலும் சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மள வம்பல இழுத்து விட்டுட்டே தான் இருப்பாங்க. அதுவும் பெண்களுக்கு சேஃபா இருக்கணும்னு நம்ம நினைச்சாலுமே சுத்தி அமைகிற சூழ்நிலைகள் நம்மள அன்சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு அன்சேஃபான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட பொண்ணு எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ற ஒரு படம் தான் இது. ட்விஸ்ட் படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை எப்படா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற ஒரு படம் தான் இது. பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எப்படி தனக்கு ஒரு சாதாரண சூழ்நிலை கூட இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையில் நம்மளை மாட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மிஸ்டீரியஸ் வாய்ஸ் ஓவர் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சாரா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. தன்னுடைய அப்பாவுடைய கடையில் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆஃபீஸ் பார்ட்டியில் நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில் பஸ்ஸில் தள்ளாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய உலகமே மொபைல் தாங்க. இந்த மாதிரி தான் நம்மள பலரும் இருக்கோம். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு. மொபைல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. தன்னுடைய உலகமான அந்த மொபைலையே கீழே தொலைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ போதையில் இருக்காங்க. பஸ்ஸில் தண்ணி அறியாமலே அந்த மொபைல் கீழே விழுந்துருது. இதை பார்க்காமே இந்த பொண்ணு இறங்கி போயிடுறாங்க. அப்படியே போயிட்டு மாடியில் குப்பர் அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய மொபைல் தொலைஞ்சு போனதே இந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இவங்க ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போ இவளை எங்கடா காணுன்னு சொல்லிட்டு மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. வேற ஏதோ ஒரு பொண்ணுடைய குரல் கேட்குது. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு மொபைலை தொலைச்சிட்டாங்க, அதை நான் தான் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா அவங்கள என்னுடைய நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வச்சுருந்தாங்க. அப்புறம் சுற்றி முற்றி தேடினா மேலே மாடியில் குப்பர் அடித்து தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு. இதை பார்த்துட்டு அடிப்பாவி என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோ போதை அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு இந்த பொண்ணு உன்னுடைய மொபைல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சோடனே எங்களாமோ தேடி பார்க்குது. மொபைல் தொலைஞ்சது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த மொபைலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு பொதுவான ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணி உங்கள் மொபைலை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மொபைலில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு பையன். அவனும் ஒரு சைக்கோ கொலைகாரன். இங்கே பாருங்க, சாதாரணமாக மொபைலில் பஸ்ஸில் விட்டுட்டு போயிடுறான் அந்த பொண்ணு. ஆனால் அது யார்கிட்ட மாட்டியிருக்குன்னா ஒரு சைக்கோ கொலைகாரனோட கையில். இந்த கொலைகாரனுக்கு இதே வேலை தான். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான். அவன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பொண்ணுடைய குரலில் பேசியிருப்பான். அதை ஆட்டோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சு இந்த மாதிரி கேள்விக்கு இதை தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஃபோனில் அவ்வளோ டெக்னாலஜி தெரிஞ்ச கை தேர்ந்தவனாக இருக்கிறான். இப்போ இவங்க ஃப்ரெண்டு பேசினப்போ இந்த பொண்ணுடைய பேரை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவன் சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த பொண்ணுடைய ஜாதகத்தையே எடுத்துடுறான். இந்த பொண்ணோட வயசு என்ன, இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு, இந்த பொண்ணு எங்கே ஒர்க் பண்ணுது, இந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க, இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் இவன் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. இவன் தான் ஒரு சைக்கோ கில்லராச்சே. இந்த மாதிரி பல பொண்ணுங்களை இந்த மாதிரி தாங்க அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கிட்ட பேசி முடிச்சோன்னா மொபைல் எடுத்து டக்குன்னு வேகமாக அடித்து உடச்சிட்றா சுக்குநூறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் அங்கே ஒரு பிணம் கிடைக்குது. அதுவும் ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில் கிடைக்குது. கையில் உள்ள ஃபிங்கர் எல்லாம் யாரோ கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய பிணம். அங்கே ஒரு எவிடன்ஸாக ஒரு பாட்டில் கிடைக்குது. அது என்னன்னா மரத்துக்கெல்லாம் நல்லா செழிப்பாக வளரணுன்றதுக்காக போடக்கூடிய ஒரு மருந்து. இந்த இதை மரத்து மேலே குத்தி வச்சா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இந்த மருந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. அந்த மருந்து தான் இந்த டெட் பாடியோட சேர்ந்து கிடைக்குது. இப்போ இங்கே உள்ள ஏட்டையாவுக்கு ஒரு டவுட் வருது. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஒரு மரத்தை போய் பார்க்குறாரு. அந்த மரம் இவரும் இவருடைய ஒய்ஃபு இவருடைய குழந்தை 3 பேரும் சேர்ந்து நட்டு வச்ச மரம் இப்போ பெருசாகி காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்துலேயே இதே மாதிரி ஒரு மருந்து குத்தி இருக்கு அந்த மரத்தில். ஆனால் இவருடைய பையனுடைய பெயர் எழுதியிருக்கு. இவருக்கு தோணுது ஒரு வேளை நம்ம பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காருக்கும் இதே டவுட் வருது. அவர் சொல்கிறாரு உன் பையன் தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் பண்ணக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு இல்லை அவன் தான் வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சே, நானும் என் ஒய்ஃபும் வேணான்னு தான் ஓடி போனான், சொத்துக்காகவாது திரும்பி வருவான்னு பார்த்தேன், 25 வயசு ஆயிருக்கும் இந்நேரம் அவனுக்கு, இருந்தாலும் அவன் சொத்து வேணான்னு இருக்கான்னா அவன் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த போலீஸ்க்கு டவுட் இருக்க தான் செய்யுது, ஏட்டையா மனசுக்குள்ளேயே டவுட் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் சரி நம்ம பையன் பண்ணியிருக்க மாட்டான்னு கொஞ்சோண்டு நம்பிக்கையில் அவர் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய ஹோட்டலை இவன் வந்து கண்டுபிடிச்சி அங்கே ஒரு கால் வருது லேண்ட்லைனுக்கு. அந்த காலில் எடுத்தா பொண்ணு குரல் பேசுது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உங்கள் ஃபோனை தெரியாமல் கை தவறி போட்டு உடைச்சிட்டேன், அதனால நான் உங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற மொபைல் ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் அந்த ஃபோனை கொடுத்துருக்கேன், நான் அதுக்கு பேயும் பண்ணிட்டேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு மொபைலை வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இல்லை பரவாயில்ல நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்க கேட்கவே இல்லை. பரவாயில்ல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சுட்டு போயிடுறாங்க. சரி நம்ம மொபைலை போய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் சுற்றுவாங்க. அதனால அந்த கடையில் இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த கடையில் இருந்தவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சைக்கோ கொலைகாரன் தான். அவன் தான் அந்த கடையுடைய ஓனர். இந்த பொண்ணை யாருன்னே தெரியாத மாதிரி, இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆட்டிடியூடோட அவன் நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அதில் வந்து உங்கள் மொபைலுடைய பாஸ்வேர்டு எழுதுங்க, உங்கள் மொபைல் என்ன டைப்பு, உங்கள் மொபைலை பற்றி எல்லா டீட்டெயிலும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். இது வேறு எதுக்கும் இல்லைங்க, அந்த பொண்ணுடைய பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்க தான் அவன் இப்படி பண்ணுறான். அதனால யாராவது உங்கள் பாஸ்வேர்டை கேட்டால் கண்டிப்பாக சொல்லவே சொல்லாதீங்க. இதை இந்த படத்துலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். மொபைல் ரிப்பேர் பண்ணுற ஷாப்லேயும் சரி எங்கேயுமே சொல்லவே சொல்லாதீங்க. இந்த பொண்ணுக்கிட்ட அவன் பாஸ்வேர்டை வாங்கினதுக்கப்புறமும் ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ள அந்த ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான எல்லா சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணிடுறான். அதை தெரியாத மாதிரி ஹைட் பண்ணியும் வச்சிடுறான். அந்த பொண்ணு பேசுகிறது கேட்குறது, அந்த பொண்ணை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மொபைல் இப்போது எல்லா சாஃப்ட்வேரோடையும் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்க்ரீனை மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி திருப்பி வந்து கொடுத்துட்றான். இந்த கேப்பில் இந்த பொண்ணை பற்றி தான் இவன் ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கானே, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே இப்போ இவனுக்கு தெரியும். இவன் இந்த பொண்ணை மட்டும் தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் கடையில் உள்ள மொபைலை திறந்தா இந்த மாதிரி 1000 மொபைல் இருக்குங்க. அவ்வளோ பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணியிருக்கான், அவ்வளோ வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போது இவனுடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ தாங்க ஓடிட்டு இருக்குது. அதாவது இந்த பொண்ணு மொபைலில் என்னென்ன பண்ணுதோ, காலையில் ஜாகிங் போகுது அது ஓடுது, அந்த பொண்ணு ஆஃபீஸ் போகிறது, அந்த பொண்ணை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். இதை வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு செய்யப்பட்டு வாயில் கட்டப்பட்டு இருக்குது. அந்த பொண்ணுடைய லேப்டாப் தான் போல இது. இப்போ அந்த ப்ரொஃபைல் போட்டு அவன் டெலீட் பண்ணிவிட்டு இவன் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கிறான். இப்போ என்ன அர்த்தம், அந்த பொண்ணு போயாச்சு, நெக்ஸ்ட் அந்த பொண்ணு பொசிஷனுக்கு இந்த பொண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இவன் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா கடைக்கே போயிட்டு இந்த பொண்ணுக்கிட்டேயே இந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணை எப்படி சித்திரவதை பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் ஃபுல்லாக எழுதி வச்சுட்ருக்கான். இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு இவங்க அப்பா கிட்டேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையா தனித்தனியாக பிரிச்சிடணும், இந்த பொண்ணை தனியாக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்ருக்கான். இதனால் என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணுக்கு ஆஃபீஸில் ஒரு ஹைக் கிடைக்குது. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுனால இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அவங்க மேனேஜர் கொடுக்குறதா தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் சைன் ஆக வேண்டியது இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆனோன்னா நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், இப்போ உனக்கு மட்டும் கொடுக்குறேன், அதை யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியும்னு பார்த்தா இதை தான் இந்த சைக்கோ கில்லரை ஒட்டு கேட்டுட்டு தானே இருக்கிறான், அதை பார்த்துட்டும் இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய மொபைலில் ஹேக் பண்ணி இதை அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் இவளுக்கு ஹைக் கிடைச்சதை எல்லாத்தையுமே போட்டு விட்டுடுறான். அதனால் இவளை சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸ், இந்த மேனேஜர் எல்லாருமே இவ மேலே செம்ம காண்டாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளைண்ட் கம்பெனியை பற்றி தப்பாக எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் அதில் போட்டு வச்சிருக்கிறா. இதெல்லாம் பார்த்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவளோட ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே கோவப்பட்டு இவங்க மேனேஜர் என்னமோ பயங்கரமாக கோவப்பட்டு இவளை அந்த வேலையிலேருந்து அடிச்சு துரத்திடுறாங்க. நீங்கள் வந்து இந்த வேலையில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, இந்த மாதிரி யாராவது பிஹேவ் பண்ணுவாங்களா ஒஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த ஆஃபீஸ்லேருந்து அடிச்சு விரட்டிடுறாங்க. இவன் நினச்ச மாதிரியே இவன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிரிச்சிட்டான். இப்போ இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கணும். இந்த பொண்ணு தன்னுடைய மொபைலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இது ஒரு பெரிய ப்ராசஸ். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அங்கே போகணும் இங்கே போகணும், அதுக்கெலாம் வந்து ப்ராசஸ் பண்ணி டைம் ஆகும். இதெல்லாம் வந்து நீ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிற அப்படி இப்படின்னு போலீஸ் போட்டு இந்த பொண்ணை நோன்னொன்னே அட போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இந்த மொபைல் ஷாப்பில் வந்து அவன் அந்த ஹேக் எவன் பண்ணானோ அவன்கிட்டே வந்து தெரியாதனமாக கேட்டுட்ருக்கா, இந்த மொபைல் ஹேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்,
அதனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போது இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கு, ஏதோ ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற யாராவது தான் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பையன் சொல்கிறான். இந்த பொண்ணு அதை பார்த்து, நமக்கு க்ளோஸாக இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தானே, ஒரு வேளை அவளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன்னால தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தான் ஏதோ அப்ளிகேஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி என் வேலைக்கு வேட்டு வச்சிருக்க அப்படி இப்படின்னு பேசினோன்னே, ஆமாண்டி நான் தாண்டி பண்ணேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரிகர் ஆகி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இருக்கிறது பேலன்ஸ் அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளை தனியாக பிரிச்சிட்டோன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த பொண்ணு போயிடுவா. அதுக்கப்புறம் தான் நினச்சதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கில்லர் யோசிக்கிறான். ஆனால் இவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த பையன் கூட அடிக்கடி பேசுகிறத பார்த்துட்டு இந்த பையனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இவன் அவங்க அப்பாவை கட்டி போட்டு அவங்களுடைய ஃபோனையும் வாங்கி வச்சிடறான். இப்போ தான் அந்த பொண்ணு மொபைல்லேருந்து ஹேக்கிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அழிச்சிட்டால, மறுபடியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பா மொபைல்லே இருந்து மெசேஜ் அனுப்புகிறோம், இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொண்ணுமே இன்ஸ்டால் பண்ணிக்குது. இவங்களுடைய அப்பா அந்த சைக்கோ கொலைக்காரங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த சைக்கோ கொலைக்காரன் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அவர் என்ன வேணால் பண்ணிக்கோயா, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உன்னையும் உன் பொண்ணையும் சேர்த்து கொலை பண்ணுறது தாண்டா என் பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த சமயத்துல தான் நம்ம ஏட்டையா வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது என் பையனோட வேலை தான்டா, அவனெல்லாம் மாறிட்டா, என் ஒய்ஃபை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொந்த அம்மாவே பார்க்க மாட்டேன்னு ஓடி போனவன் தானே, இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட அவனை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி கோவிந்தா ஒருத்தர்கிட்ட மொபைல் ஃபோனே இல்லாமல் வாழ முடியும், உன் பையன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேலை இருக்கும் போல் அவன் தான் அப்படின்னு இவரும் ஓரளவுக்கு தன்னுடைய பையன்தான் கொலைகாரன் அப்படின்னு கன்வின்ஸே ஆயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனை தேட பார்க்குறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இவனுடைய அட்ரஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு, நீ வேணா அந்த அட்ரஸில் போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த அட்ரஸில் அவனை தேடி பார்க்குறாங்க. அவன் அங்கே இல்லை. ஆனால் இந்த ஏட்டையாவுக்கு புரிஞ்சிருது. உள்ளே போய் பார்த்தோன்னே நிறைய பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ், எப்படி கொலை பண்ணோம், இவ்வளோ ஃபோன்ஸு லேப்டாப்ஸ் அது இதுன்னு வீடு ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த ஏட்டையாவும் உள்ளே போய் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை சைக்கோ கொலைகார வெளியே எடுத்து பார்த்துடுறா. யாரா நம்ம வீட்டை திறந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா உள்ள ஏட்டையா நிற்கிறாங்க. இப்போ இந்த ஏட்டையாவை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறான்னா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவன் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய டிவைஸை செட் பண்ணி வச்சிருக்கிறான். எங்கேயோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் கேட்குது. இவர் வேற ஒரு இடத்துல ஃப்ளாஷ் அடிக்குது. அதை பார்த்து அங்கே ஓடுறாரு, இன்னொரு இடத்துக்கு ஓடுறாரு, இதே மாதிரி ஃப்ளாஷ் அடிக்குது, ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு இப்படி ஒவ்வொரு இடமா அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் தான் இவரை இங்கே வர வைக்கணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் எல்லா டீட்டெயில்ஸையும் அழிச்சிடுறான். இந்த கேப்பில் இந்த பொண்ணு ஒன்று ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. தான் கூட இத்தனை வருஷமாக இருந்த ஃப்ரெண்டு தன்னோட இதை ஹேக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவளுக்கு. அவள் ஏன் ஹேக் பண்ணணும், அவகிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன், அவளுக்கு என்னோடய ஃபோன் பாஸ்வேர்ட் தெரியும், எல்லாமே தெரியும், அவள் ஹேக் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு டீப்பாக யோசிக்கும் போது அந்த பொண்ணு ஒன்று ரியலைஸ் பண்ணது. அது என்னென்னா, நம்ம இந்த ஷாப்பில் ரிப்பேர் பண்ண மொபைலை கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாம் தப்பாக நடக்குது, அதனால எங்கேயோ தப்பு இருக்குது, அந்த ஷாப் கடைக்காரன்ட்ட தான் தப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவள் போலீஸ்கிட்டையுமே சொல்லிடுறான். இந்த கேப்பில் ஏட்டையும் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவன் கொண்டு இருக்கலான்னு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாடியெல்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு நிறைய பாடிஸ் கிடைக்குது. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ இவெல்லாம் போலீஸ்கிட்ட இப்படி சொன்னதுனால ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவகிட்ட சொல்கிறாங்க, உன்கிட்ட வேற ஏதாவது மொபைல் இருந்தால் நீ அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு சிக்னல் கொடு, அவன் உன்னை ஃபாலோ பண்ணுறது நாங்கள் அவனை கேட்ச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் போலீஸ் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் மொபைலை ஹேக் பண்ணியிருக்காள், அதனால இந்த பொண்ணு வேற எதுவும் பண்ணலை. இவன் போலீஸ்கிட்ட பேசுறதெல்லாம் இன்னொரு மொபைலில், அது இந்த கொலைகாரனுக்கு தெரியாது. இது தெரியாமல் இவனும் அவ அரசோன இடத்துக்கு வந்துடுறா. இங்கே இந்த ஏட்டையாவும் வந்திருக்காரு.
இந்த ஏட்டையா இந்த பையனை பார்த்துட்டு, தம்பி இந்த நேரத்தில் நீ இங்கே சுற்றிட்டு இருக்க, இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசி அனுப்பி விட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து இந்த பையன் இன்னைக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறா. இந்த போலீஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. ஆனால் இவனுக்கு இப்போ தெரிஞ்சிருது நம்மளை எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேடிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை இதோட முடிச்சிடலாம், இந்த கதையெல்லாம் இவ்வளோ இதுக்கு மேலே ஜவ்வு மாதிரி இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய அப்பா தான் படுத்துட்டு இருக்காங்கன்னு நினச்சி அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிக்கிட்டு லூஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே வரலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க அப்பா படுத்துலங்க, வெறும் தலைவாணி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, இந்த சைக்கோ கொலகாரன் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் ஏட்டையாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏட்டையா இந்த கொலகாரன் உங்களுடைய பையனாக இருக்கலாம்னு நினச்சி உங்கள் டிஎன்ஏவும் நாங்கள் சாம்பிளுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ என்ன தெரியுதுன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்ச பிணங்களில் உங்களுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அப்படின்னா அந்த கொலகாரன் உங்கள் பையன் கிடையாது, உங்கள் பையனை அவன் கொன்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ தான் இன்னொரு உண்மை புரியுது. இதை பார்த்து ஏட்டையா பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணை இவன் எங்கே பிடிச்சி வச்சுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, போலீஸ்க்கு நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு உஷாராக என்ன பண்ணியிருக்குன்னா, முன்னாடியே வந்து நான் ஏதாவது மெசேஜ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க, என் வாய்ஸ்லேருந்து கால் பண்ணி நானே ஏதாவது சொன்னால் மட்டும் நீங்கள் நம்புங்கன்னு முன்னாடியே போலீஸ்க்கெல்லாம் சொல்லி வச்சுருப்பா தன்னோட சேஃப்டிக்காக. இந்த பாயிண்ட்டு தான் இங்கே அவளுக்கு ஒர்க் ஆகுது. இவன் மெசேஜ் அனுப்ப சொன்ன உடனே அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிடுது. இதை பார்த்து போலீஸ் எல்லாம் இவங்க வீட்டே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஏட்டையா இவனை விட மாட்டேன், என் பையனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு வெளியே இருக்க முடியாமல் உள்ளே போய் அந்த பையன் அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கடையில் அவன் என்னை மன்னிச்சிருங்க, நான் திருந்திடுறேன்னு என்னென்ன கதெல்லாமோ சொல்கிறான். ஏட்டையாவும் மயங்கிட்டார். இவர் ஒரு ரொம்ப நேர்மையான போலீஸ்காரருங்க. அதனால சரி தன்னுடைய பையனை இவன் கொண்டு இருக்கா அப்படின்றத கூட மன்னிச்சு, சரிடா பொழைச்சி போ, நீ ஜெயிலுக்கு போ, திருந்தி வாழு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பிடுறாரு. ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவர் உயிருக்கு பின்னாடி போராடிட்டு இருக்காங்க, அவருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இவ்வளோ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கன் எடுத்து அந்த பையனை சுட்டுறான். இதை பார்த்து ஏன் இப்படி பண்ண, உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கையில் இந்த கன்னை வாங்கி தான் கையில் வச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு சுட்டாதான் கொலை, ஏட்டையா சுட்டா அது என்கவுண்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டையா பிளேட்டை மாற்றிடுறாரு. பின்னாடி அதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு உயிர் வந்துடுது. ஆக்சிஜன் சரியான முறையில் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய லைஃப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எல்லாரும் இந்த கொலகாரன்ட்டு தப்பிச்ச ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்டாரண்ட்டோ வேற லெவலில் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ அந்த பொண்ணை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி இல்லாமல் செலிப்ரிட்டி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன கதையாக பாப்புலர் ஆயிருதுங்க. இதுக்கப்புறம் தன்னை ஒருத்தர் சும்மா திரும்பி பார்த்தா கூட அந்த பொண்ணுக்கு கரெக்டாக தெரியுது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு உஷாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மூவிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.